அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. இந்த வீடியோவில் நம்ம ரூ. 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமரா மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்க போகுது. அண்ட் ஒரு சில மொபைல்ஸில் கேமராவும் பெஸ்ட்டாக இருக்கும், டிஸ்பிளேவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு சில மொபைல்ஸில் கேமரா, டிஸ்பிளே, பேட்ரி, சார்ஜிங், கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான ஆல்ரவுண்டிங் மொபைலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மொபைல் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பா, இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க TWS-R நெக் பேண்டை நம்ம கிவ்அவேல தரப்போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 கிவ்அவே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிவ்அவேவும் நம்ம வியூவர்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G85 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்னு வரும்போது கர்வ்டு AMOLED டிஸ்பிளே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்கிறது இன்னொரு பாசிட்டிவான விஷயம். கேமராஸ்னு வரும்போது 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. Sony LYT600 என்ற சென்சர். ஸோ ஓரளவுக்கு இமேஜோட அவுட்புட் எல்லாமே பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் லான்ச் பண்ணிவிட்டு 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்காம இருக்காங்க. ஸோ அது மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6S Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. OS அப்டேட் பொறுத்த வரைக்கும் 1 இயர் தான் அவங்க தருவாங்களாம். அண்ட் 2 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் அவங்க எந்த அளவுக்கு தருவாங்கன்றது நம்பிக்கை இல்லை. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியன்ட் 18,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18,000 இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிஸ்பிளேவை சொல்லலாம். அண்ட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, என்ன தான் 4K வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும். அண்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. ஸோ 4K வீடியோ சப்போர்ட் மட்டும் இல்லைனா பரவாயில்ல, ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் தர்றீங்க, மோட்டோவோட க்ளீனான யூஐலாம் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அப்படின்னும் பொழுது நீங்கள் தாராளமாக Moto G85 கன்சிடர் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9s 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 இன்ச்சஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 1800 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. 2160 ஹெர்ட்ஸ் PWM டிமிங் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்டு 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாகவே இருந்தது. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 2 இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு iQOO சொல்லியிருக்காங்க. அண்ட் LPDDR4Xக்கான RAM டைப் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. 5500 mAh என்ற ஒரு லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி 3.5 mm ஆடியோ ஜாக்குமே இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. இது ஒரு சின்ன நெகட்டிவ். 8GB 128GB வேரியன்ட் 20,000 இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 20,000 இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட், வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா iQOO Z9s ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco X6 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் கேமரான்னு வரும்போது 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13 தான் இந்த மொபைலில் லான்ச் ஆகிருக்கு.
என்னதான் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணாலும் ஒரு இயர் பழைய சாஃப்ட்வேரோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இந்த மொபைலுக்கு இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. அது 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5100 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. 8GB to 56GB வேரியன்ட் 22,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருந்தாலும் இப்போதைக்கு 20,000 ரூபாய்க்கு தான் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பேட்டரி சார்ஜிங் பெட்டராகவே இருக்குது. பட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்ட் 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆனது. எல்லா மொபைலும் ஆண்ட்ராய்ட் 14 கிடைக்கும் போது நீங்கள் ஆண்ட்ராய்ட் 13 வாங்க தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் Oppo X6 தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதனோட ரிவ்யூ. ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70 Pro அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைல்லையும் நமக்கு 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2K நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டி எல்லாம் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 50 மெகா பிக்சல் சோனி சென்சர் கொடுத்துருக்காங்க. சோனி IMX 890 என்ற ஒரு நல்ல சென்சர் இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. அண்டு 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளால் 1080p வீடியோ தான் ஷூட் பண்ண முடியும். 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமரோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைல் லான்ச் ஆகிருந்தது. Dimensity 7050 என்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2 year சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் 3 year செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5 mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் ஸ்லாட்டுமே நமக்கு இருக்குது. 8GB 128GB வேரியன்ட் கிட்டத்தட்ட 18,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பேட்ரி, சார்ஜிங் அண்ட் எல்லாமே சொல்லலாம். ப்ரைஸிங்குமே அக்ரெசிவாக வச்சுருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இதை விட பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸ் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் டாப் ப்ரியாரிட்டியாக இருக்கவங்க மட்டும் இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மொபைலோட ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 4 ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் பண்ணிங்கன்னா நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் ஒரு வின்னரை சூஸ் பண்ணுவேன். அவர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரா, லைக் பண்ணியிருக்காரா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த கிவ் அவேவை நான் அவருக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் நோ ப்ராப்ளம், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Samsung M35 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.6 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120Hz கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே எப்போயுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே இங்கே நல்லாவே இருக்குது. அண்ட் Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு தரமான ப்ரொடெக்ஷன் இது. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். கேமரா இங்கே 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப்போட தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் ஸ்டேபிளான நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்ஃபி கேமரா இங்கே சின்ன நெகட்டிவ் என்னென்னா 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் தந்திருக்காங்க. பட் அவுட்புட் என்னமோ சிமிலராக தான் இருக்குது. என்ன 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்தா ஒரு குறையாக இருந்திருக்காது. பட் இங்கே ஒரு நல்ல விஷயம், 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் நண்பா செல்ஃபி கேமராலையுமே. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய மொபைல்ஸில் இருக்கிறதுல இங்கே இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ கேமரா ரிலேட்டடாக பார்க்குறீங்க, வீடியோகிராஃபிலாம் உங்களுக்கு முக்கியம்னா மேபி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் 14 என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க, Exynos 1380 என்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் சாம்சங்கோட நெகட்டிவ் பாயிண்ட் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா எங்கள் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் நண்பா. ஹைப்ரிட் ஸ்லாட் தந்திருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. பட் 3.5 mm ஆடியோ ஜாக் இல்லை. 6GB 128GB வேரியன்ட் 18,500 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ, டிஸ்பிளே, கேமரா அண்டு பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். அண்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் அது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. சாம்சங் மொபைல் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.